என் செல்ல பிள்ளையே, சுயநலம் மிகுந்த உலகம். இங்கு யாரையும் நல்லவர்களா கெட்டவர்களா என்று பார்ப்பதில்லை. நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா என்றுதான் பார்க்கிறார்கள். எதிலும் சுயநலம். நீதான் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே. உன்னுடைய நிகழ்காலம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தாலும் இந்த மோசமான உலகம் உன்னுடைய கடந்த காலத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கும். இல்லாத ஒன்றையும் கிடைக்காத ஒன்றையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே. வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான், இல்லாத ஒன்றையும் கிடைக்காத ஒன்றை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல. எப்பொழுதும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்திக்கிறாய் என்று வருத்தப்படாதே என் பிள்ளையே. நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் பிரச்சனைகளும் துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். பிள்ளையே, மனதில் 1000 வலிகளை சுமந்து கொண்டிருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாமல் ஓசையின்றி மௌனமாகவே அழுது கொண்டிருக்கிறாய். அழாதே என் பிள்ளையே. உன்னுடைய கண்ணீர் விலை மதிப்பற்றது. அதை தகுதியற்றவர்களுக்காக வீணடிக்காதே. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. எண்ணங்களே எப்பொழுதும் முக்கியமானது. அதற்கு அவ்வளவு சக்தி உண்டு. நெஞ்சில் பட்ட உண்மைகளை நேர்பட பேசு என் பிள்ளையே. அது கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்தால் அதைவிட பெருந்துன்பம் வந்து சேரும். பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே. எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கலாம். மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் அதிக வித்தியாசம் இல்லை. ஏமாந்து விட்டோமே என்று விரக்தி அடையாதே. உன்னுடைய மாற்றம் ஏமாற்றியவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும். அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி காட்டு. மரண வாயிலில் இருந்தாலும் நீ அழாதே. உன்னுடைய எதிரிகளுக்கு தேவை உன்னுடைய மரணம் அல்ல, உன்னுடைய அழுகைதான். உன்னுடைய மனம் வலிக்கும் பொழுது சிரி. பிறருடைய மனம் வலிக்கும் பொழுது அவர்களை சிரிக்க வை என் பிள்ளையே. உன்னை அள வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து வாழ வைப்பதற்கு உன்னுடைய அப்பன் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை மறைத்து வைத்திருக்கும். ஆண்டவன் சோதிப்பது உன்னை மட்டுமல்ல, உன்னை போன்று சாதிக்க துடிக்கும் புத்திசாலி பிள்ளைகள் அனைவரையும் தான். இப்பொழுது நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனைகளும் நிச்சயமாக ஒரு நேரத்தில் சாதனைகளாக மாறும் என் பிள்ளையே. பிள்ளையே, கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அதன் பிடியில் இருந்து யாராலும் விலக முடியாது. அதனை தெரிந்த பிறகும் நீ உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி சென்று முன்னால் உதவும் நீ, அவர்களுக்கு உதவும் நீ. உனக்கு ஒரு பிரச்சனைகள் என்றால் மனக்குழப்பங்களோடு மனவேதனையோடு உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் மனவேதனையோடு தவிக்கிறாய் என் பிள்ளையே. பிறந்ததிலிருந்தே ஏதாவது ஒரு கஷ்டத்தில் சிக்கி தவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதிலிருந்து என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் தங்கமே, எப்பொழுது என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்க ஆரம்பித்து விட்டாயோ அப்பொழுதே விடுதலையின் படிக்கட்டுகளில் நீ ஏற ஆரம்பித்து விட்டாய் என் பிள்ளையே. என்னை முழுமையாக நம்பு. இந்த கருப்பன் உன்னையும் காப்பாற்றுவேன், உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். பிள்ளையே, இதுவரை நீ பிரச்சனைகள் என்ற கடலில் மூழ்கி இருக்கலாம். வருத்தப்படாதே, பொறுமையை கடைபிடி, கவலையை விடு. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயின. நீ என்னிடம் கேட்டதை விட மிகச் சிறப்பான ஒன்று உன் கைகளில் கிடைக்கும். நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் ஓடோடி உன் அருகில் வந்து விடுவேன். நேற்றும் இன்றும் எப்பொழுதும் எங்கேயும் உன்னுடைய அருகில்தான் நான் இருப்பேன். அதனால் என் பிள்ளையே, எதற்காகவும் நீ கலங்காதே. உனக்கான வளமான எதிர்காலத்தை நிச்சயமாக உன்னுடைய கருப்பன் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய நிலையில் நீ இரு. உன்னை சுற்றி உனக்கு எதிராக நடக்கும் சூழ்ச்சிகளில் இருந்து உன்னை விடுபட்டு உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவேன். உனக்கான சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக நீ மாற்றிக்கொண்டாயல்லவா? எனக்காக, இந்த கருப்பனுக்காக இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் காத்திரு. நிர்பந்தப்படுத்தி எதுவும் மனதை மகிழ்விக்காது.
அன்பும் அப்படித்தான். அளவு கடந்த அன்பு நம்மை முட்டாளாக்குகிறது. சிலர் மீது நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை முட்டாளாக்குகிறது. எல்லா சமயங்களிலும் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை நீ நம்பாதே, உன்னுடைய முயற்சியை மட்டுமே நம்பு. அதிர்ஷ்டம் அதிர்ச்சியை கொடுக்கும், முயற்சி உன்னை முன்னேற செய்யும். செடிக்கு நிறைய தண்ணீரை ஊற்றி வளர்ப்பதைப் போல மனதிற்கு நிறைய தன்னம்பிக்கை ஊற்றி வளர்த்தாலே போதும். எந்த ஒரு தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக தொடங்கலாம். கனவில் கூட நினைத்து பார்க்காத சில ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நடந்து விடுகிறது. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இவ்வாறு நடக்கின்றது? நம்மை மகிழ்வித்த உறவுகள் கூட சில நேரங்களில் நம் கண்களில் விழுந்து போகும். ஆனால் நம்மை அளவைத்த உறவுகளோ எப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காமல் அந்த வடு காயமாக இருந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் கூறிவிட்டாய் அல்லவா? நீ இப்பொழுது நிம்மதியாக இரு. உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். மனதில் இருக்கும் காயங்களை அப்படியே மூடி மறைக்காதேன் பிள்ளையே. உனக்கு நெருங்கிய நண்பர்களோடோ அல்லது உனக்கு உண்மையாக இருக்கும் உறவுகளோடோ, உனக்கு யார் நெருக்கமானவர்கள் உன்னுடைய உண்மைகளை, உன்னுடைய ரகசியங்களை நீ சொன்னாலும் காப்பாற்றுவார்கள் என்று நீ நம்புகிறாயோ அவர்களிடம் உன்னுடைய பிரச்சனைகளை கூறி அழுதுவிடு என் பிள்ளையே. இதுவே உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும். அவ்வாறு செய்வதால் உன்னுடைய மனதில் இருக்கும் வருத்தங்கள் சற்றே குறைந்து உன்னுடைய மனம் இலகுவாக காணப்படும். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் சில காலம்தான். ஓரிரு நாட்கள் செல்ல அல்லது ஓரிரு காலங்கள் செல்ல அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து சரியாகிவிடும். ஆனால் அந்த பிரச்சனைகளை கண்டு நீ மனம் வருந்தி உன்னுடைய உடலை வருத்தி கொண்டே இருந்தால் உன்னுடைய உடலும் மோசமாகிவிடும். இந்த பிரச்சனைகள் தீர்ந்த பின்பு நீயே நினைப்பாய், இதற்காகத்தானா இவ்வளவு வேதனை அடைந்தோம் என்று. தங்கமே, எந்த ஒரு பிரச்சனைகளையும் உன்னுடைய தோளில் போட்டு சுமந்து கொள்ளாமல் உன்னுடைய காலில் போட்டுவிட்டு அடுத்த வேலைகளை, அடுத்த முயற்சிகளை செய்து உன்னுடைய வெற்றிக்கான வழியை தேடு. இந்த கருப்பன் உன்னுடைய அப்பா, இந்த கருப்பன் உன்னுடைய குலத்தை காக்கும் இந்த கருப்பன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கான செல்வ செழிப்பான சீரான சிறப்பான சீரும் சிறப்புமாக நிம்மதியாக வாழ உனக்கான அனைத்து வரங்களையும் நலன்களையும் உனக்காக அள்ளி தருவேன் என் பிள்ளையே. நல்லதே செய், நல்லதே நினை, உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, வாழ்க வளமுடன். எண்ணம் போல் வாழ்க்கை, வாழ்க வளமுடன்.